ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கான நிறையா புதிய திட்டங்கள், இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி பல்வேறு டிபார்ட்மெண்ட் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. அதில் முக்கியமானது மனிதவள மேலாண்மை துறையில் ஒரு சில அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பில் புதிய சலுகையை வழங்கியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டில் இருக்காங்க பாருங்க, அரசு பெண் பணியாளர்கள் அவங்களுடைய 3வது குழந்தைக்கு தற்போது வழங்கப்பட்ட ஒரு மகப்பேறு விடுப்பினை 12 வாரங்களிலிருந்து 365 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் போட்டித் தேர்வுடைய வெற்றி பயணத்திற்கு புதிய செயலியை கொண்டு வராங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ஆர்வலர்களுக்கான வெற்றி பாதை செயலி உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆப் ரெடி பண்ணுறாங்க. ரூபாய் 12.5 கோடியில் தேர்வுத்துறைக்கு புதிய இணைப்பு கட்டடம் கட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் பயிற்சி மையங்கள் புனரமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பயிற்சி மையத்தை பார்த்தா புனரமைப்பு பண்ணுறாங்க. 3.25 கோடியில் பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி மைய உட்கட்டமைப்பு மேம்பாடு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1.30 கோடியில் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை அறிவுசார் மையங்களுடன் இணைக்கும் கட்டமைப்பு வசதி, அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிஎஸ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் வெற்றி பெறும் வகையில் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை அறிவுசார் மையங்களுடன் இணைத்து செயல்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 50 லட்சத்தில் அரசு பணியாளர்களுக்கு திறன் 360 இணைய வழி பயிற்சி திட்டம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திறன் 360 tn.government.in இணையதளத்தில் சேர்க்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. எல்லா புது ட்ரைனிங் அவங்களுக்கும் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 அரசு சேவைகளை இணைய வழியில் எளிமையாக பெற எளிமையாலுமே சிம்பிள் கவர்மெண்ட் திட்டம் கொண்டு வரப்படும். பொதுமக்கள் மற்றும் வணிகங்களுக்கான சர்டிஃபிகேட்கள், உரிமங்கள் உள்ளிட்ட 150 அரசு சேவைகள் எளிமையாளுமை திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டு எளிமைப்படுத்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இணைய வழியில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள் கவர்மெண்ட் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக நடக்கும், அப்ரூவல் அவ்வளோ தேவை கிடையாது. இன்ஸ்டண்ட்டாகவே எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. 150 அரசு சேவைகளை இணைய வழியில் நீங்கள் பெறுவதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், லைசன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிள் கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. இதுதான் மனிதவள மேலாண்மை துறையில் இன்றைக்கி மானிய கோரிக்கையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க திட்டங்களை. ஸோ எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கே இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.